ஆமா நான் சொன்ன நேரத்துக்காக ஏதோ ஒன்று சொன்னோன்னு சொல்லாதம்மா. அதெல்லாம் கட்டி தான் ஆகணும். ஏன்னா அது லக்ஸரியில வரும். கார்னா லக்ஸரி, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், கிரைண்டர் இதெல்லாம் லக்ஸரியில வரும். அத்தியாவசியத்துல வராது. நான் சொல்றதெல்லாம் அத்தியாவசியம். ஒரு மனுஷன் பிறந்தான்னா அவனுக்கு தேவையானது. நீ சொல்றதெல்லாம் தேவைன்னா யூஸ் பண்றது. அதுவும் வரி வாங்கலாம். எப்படிம்மா மக்களுக்கு நல்லது பண்ண முடியும்? ராணுவத்தை எப்படி பலப்படுத்த முடியும்? தொழில்துறை எப்படி முன்னேற்ற முடியும்? கல்வி எப்படி முன்னேற்ற முடியும்? இப்படி பல முன்னேற்றத்துக்கு அதுக்கெல்லாம் வரி போட்டுதாம்மா ஆகணும். ஏங்க இப்ப சரின்னு சொல்றீங்களா தப்புன்னு சொல்றீங்களா? ஏங்க உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேங்க. தப்பு ரைட்டுன்னு இல்லை. நீங்க பணக்காரரே ஆகலைன்றீங்களே, அப்போ உண்மையிலே நம்ம பணக்காரர்கள் இல்லைன்னா இதுக்கெல்லாம் வரி வாங்கியிருக்க கூடாதுன்னு சொல்றேன். வரி யார்கிட்ட வாங்கணும், எதுக்கு வாங்கணும், ஒரு வரமுறை இருக்கு. ஏன்னா இந்த 75 ஆண்டு காலம், அதாவது சுதந்திரம் வாங்கின அப்புறம் நம்ம முன்னேறி இருக்குமான்னு கேட்டா இந்த வகையில் தான் முன்னேறி இருக்கோம். அடித்தட்டு மக்களும் தண்ணி குடினா வரி கட்டணும்ன்றாங்க.